ராதர் வியாசம் வரும்போது வந்து பாத்து வெளியே சங்கரன் தந்தவாலும் களத்தில் போட்டு வெறுங்கையோட சேர்ந்தான் ராவணன். அவன் யார்? யாரு தெரியாதுங்க. அது வருஷம் அந்த நாள் உட்காந்து பாக்கணும்டா. சத்தம் போடாத. பேசாதீங்க. சென்னையில கேட்காம அப்படியே மட்டும். ஆமா ராவணன். ஆமா ராவணன் சொல்லாச்சு அபிமானம் இருந்தவன். ஆமா யார் அத போல அங்க ராவணன் சத்தமாறமா. ஆமா அவன போல அவன் ராவணனுக்கு சமமானவன். ராவணனுக்கு சமமானவங்க ராவணன். காரணம் உருந்த மார்பும் கொண்டெடுத்த கோலம். ஆமா தாரணி பபலி வச்ச சங்கரன் தந்தவாலும். சக்கரன் தண்டவாளம். சங்கரன் தந்தவாலும் தண்டவாளம். நாரதர் முனிவர்க்கெல்லாம் நயமுட உரைத்தனாவும். நயமுட உரைத்தனாவும். வீரனும் கழுத்தில் போட்டு வெறுங்கையோடு இலங்கை சேர்ந்தான். ஆமா அப்படி அப்புறம் யாரு கேட்டா சென்னையில வேண்ட ராவணேஸ்வரன். ராமபாணத்துக்கு பயந்து பட்டமரமா நின்றான் அந்த ராவணன். எப்படி பட்ட மரமாக இருந்து விட்டான். பட்டமரம் வந்து விட்டான். ஆமா அதுதான் தம்பி விபீஷன் சொல்லுகிறான். ஆமா யார் தம்பி சொல்றான்? அதாவது ராவணன் தம்பி. ராவணன் தம்பி விபீஷன் சொல்றான். ஆமா அண்ணா 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 சீதாபிராட்டி விட்டு விடு. ஆமா சீதாபிராட்டி விட்டு விடு. கிராமதாங்கிறாங்க அதை பேச்சுக்கிறாங்க. சொல்றாரு யாருகிட்ட? ராவணகிட்ட. ஆமா அண்ணா அண்ணா அரே ரூப முளையான் ஜானகி அசோகவனத்தில் வைத்தாய் அண்ணா. வைத்தாய் அண்ணா வைத்தாய் அண்ணா.
கெடுமூர்த்தி அண்ணாலை சொன்ன புத்தி விரும்பாய் மன்னா உன்னை பார்க்க வெயிலோ உன்னை பார்க்க வெயிலோ அவன் சேரேறி வாரானே அண்ணா நீ அரசாட்சி செய்யும் போது அந்த சூரியன் சொல்லக்கூடிய கதிரவன் சொல்லக்கூடிய சூரிய நாராயணன் ஒரு பதக்கமா தான் போனா இன்னைக்கு நேரம் வரானே அண்ணா அண்ணா பதத்தை நீ எடக்க பதவியத்தில் நிற்க உன்னோட முடியுதுல பதத்தை நீ கிடைக்க உன்னை பார்க்க வெயிலோ அவன் தேரேறி வாரானே தில்லை மாநகரில் பதவத்து சார்ந்து கிடைக்கிற அந்த முடியாகப்பட்டது உன்னை பார்க்கறதுக்கு வருகிறானே ஹலோ பபுன் அதே போல ராவணனோ இல்லாமல் ராவணனோ இல்லாமல் அந்த விபூஷணருக்கு சமமாக வந்திருக்கிறாங்க பாருங்க. யாரு விபீஷணருக்கு மாதா பிதா குரு தெய்வம் ஏன்னுட்டா எங்க தமக்கே போல வந்திருக்காங்க பாரு. அப்பனா அவங்க என்ன உட்காந்துக்கிறாங்க? நல்ல சொற்களை கேட்கணும் எம்ப காதால. எப்படி நல்ல சொற்களை அந்த தீய சொற்களை விட்டு விடணும். நல்ல சொற்களை கேட்கணும். என் கேட்டா திருவண்ணாமலை சர்வசாதாரணமா இடம் கிடையாதுடா. இந்த கைலாயம் அது தென் கைலாயம். அதை பார்க்கறதுக்காக நம்ம பக்கத்துல தான் இருப்போம். காவேரி முடியல பக்கத்துல இருப்போம், கண்ணாவில இருப்போம், கண்முள்ள இருப்போம், வாய்வெட்டு நூல் இருப்போம், பக்கத்துல இருப்போம். நமக்கு பார்க்கறதுக்கு அறியது கிடையாது. திருவண்ணாமலை போய் மழை சுத்த மாட்டேன் நமக்கு அறியது கிடையாது. அவன் வந்து ஒரு 100 மைல் 50 மைல் வருவான். ராஜஸ்தான் சொல்றானா அந்த சுத்தி எத்தனை நெஞ்சு இருக்குது அந்த கூட அவன் சொல்றான். நாம சொல்ல முடியுமா? அதே போல அந்த நல்ல சொற்களை கேட்க வேண்டும், தீய சொற்களை விட வேண்டும். ஒரு சிவபுராணமோ ஒரு ராமாயணமோ இந்த செவில கேட்கணுமா? சரி, எப்படி சிவபுராணமோ மகாபாரதமோ இதே போல இது போல நல்ல ஒரு கச்சேரி வித்வானுங்க வருகிறாங்க பாத்தியா? அத போல இடத்துல கேட்கணுமா? அந்த சொற்களை அந்த தீய சொற்களை விடணுமா? நான் வந்து நிக்கிறேன் ஓஹோன்னு சத்தம் போடுறான்டா. ராவணனுக்கு சமமா இருப்பான். உண்மைதான், ராவணனுக்கு சமம். அந்த விபூஷணன் வர போல இருக்கணும். அப்ப அந்த சத்தமரங்க இருக்காங்க பாத்தியா? இவங்கலாம் விபூஷணனுக்கு சமம். இது உண்மையாக வந்தலே மாதா பிதா குரு தெய்வம். ஐலூர்ல இருந்து வந்திருக்காங்கடா. ஐலூர் பக்கத்துல ஒரு என்ன ஊரு? மானாபுரம், கொட்டையூர், பேராம்பட்டு, பெருந்தேப்பட்டு, எடக்கல்ல, மாத்தூர். சதாவுக்கும் வாழ வச்சிருவார். அந்த வாழ வைக்கணும் தான் வாழ வச்சிருவார். கள்ளப்பல்ல கூட ஒரு பையன் வருகிறான். சின்ன கள்ளப்பல்ல ஒரு பையன் கண்ணாகுருல இருந்து கூட ஒரு ஆள் வந்துருக்காங்க. நம்மள போற சிந்தண்ட நாயனார் அந்த சரித்திரத்தை நடத்தக்கூடிய புண்ணியவான் வந்திருக்காங்க. ஏன்னு கேட்டா இந்த வருஷம் என் தம்பி இருக்கிறாரு சாம்ப சிவன், வெங்கட்ராமன், வெங்கடேசன் தம்பி. அதுவும் நான் இது பிறந்த ஊர் தான். அது வாழ்ந்த ஊரு. அதுதான் எனக்கு வேணும். இன்னைக்கு தாய் விட்டு பெருமைன்னு சொல்லணும். பொருந்தேத்துல தாய் விட்டு பெருமைன்னு சொல்லணும். அந்த புகுந்தேட்ட பெருமைன்னு சொல்லணும். அது போல அந்த தாய் வீடு எழுது அது நான் புகுந்த வீடு அவங்களோட பெருமை சொல்லணும். சொல்ல வேண்டும். அதை போல மாற்றி அமைத்தாரு என் தம்பி. நான் எட்ட கேட்கறனும் அதை செய்யறதுக்கு ரெடி ஆகிறாரு. அதே போல எங்க தாய் வேஷம் கட்டுறாரு பாரு. யாரு? ரோஸ் சொல்லக்கூடிய பையனோட நண்பன். எனக்கு அம்மாவை நினைக்கிறாரு. அவரு சம்மதி விட்டார். நான் கத்துறா பாவம் ஒன்னதான் சாரும். சத்தம் போடாத காட்டுனா நீ நல்லா இருக்கணும். புரியுதா? சரிதானே? அந்த ஓன்று சத்தம் வரக்கூடாது. அதே போல அப்படிதான் மாற்றிதான் அமைச்சேன். சரிங்கண்ணா, உங்க வார்த்தை நான் தள்ளவில்லை. தள்ளவில்லை. முன்பதாக வைக்கிற நாடகத்தை
அப்படின்னு அதே போல முன்னே வச்சுட்டாரு. அவரு என்ன செய்தார்கள்? ஆமா. எந்த இடத்துல போய் என்ன செய்யுதுன்னு தெரியல. அதை ஒரு 2 வருஷம் போய் யாரையும் போய் வச்சுட்டான். ஆமா. என்னை விட்டுட்டான். என்னை விட்டுதே பெரிய பெரிய புண்ணியம். இந்த சிவனோட புண்ணியத்துல, சிவனோட புண்ணியத்துல 2 ராத்திரி வந்து நடத்துதே பெரிய விஷயம். அது ஒரு 3 ராத்திரி, ஒரு 2 ராத்திரி இந்த சமாதானம் என்ன பண்ணுவான்? ஆமா. நீ சிறந்தால நீயே போயிட்டு நாங்க போய் பண்றது என்ன செய்யறது? அதானே உன்னை கேட்டா பதில் சொல்ற. நாங்க என்ன பதில் சொல்றது? அதே போல அவர் இருக்கிறாரு பரவாயில்ல. எனக்கு அதை நீக்கி விட்டுதான் சிவபெருமத்தில் எனக்கு புண்ணியம். ஆமா. ஏன்னு கேட்டா நாளைக்கு அவங்க கிட்ட ஆயிட்டாங்க. ஆமா. அதே போல தாய் தந்தை சகப்பை போல ஆமா. கூடிய இந்த பரவக்கள் நம்மள போல நாடகதாரிகளா வந்திருக்காங்க. ஆமா. தொண்டமானவர்கள் வந்து இந்த சிந்தனை நாடகத்தை சரித்திரத்தை நடத்தக்கூடிய புண்ணியம் வந்திருக்காங்க. எப்படி வந்துருக்காங்க? ஆமா ஆமா. சிபிதிலிருந்து வந்திருக்காங்க. அவங்களும் வர பக்தர்கள் தான். ஆமா. நெல்லிக்குப்பம். ஆமா. அந்த நெல்லிக்குப்பத்தில் இருக்கிற பக்தர்கள் வந்திருக்காங்க. ஆமா. இந்த சிந்தனை எப்படி நடத்துறாங்க பாக்கலாம். பாக்கலாம். 10 லிட்டர் பால். 10 லிட்டர் பால். இந்த பால் சமாசம் இருக்குதா? இந்த கோமாதா சொல்லக்கூடிய அந்த அம்மா இருக்காங்க பால். ஆமா. ஏதோ ஒரு மாட்டை வீட்டுல நம்ம கட்டுறோம்னா அது கோமி விட்டுச்சுறான்னா அந்த பாவை மோசனமே நீங்க விடுமா? எப்படி கோமி விட்டா பாவம் போய் விடுமா? அதுபோல இந்த பாலை கொடுத்து விட்ட பகை நினைக்க கூடாது. பால் நினைத்து குடித்து விட்டு பகை நினைக்க கூடாது. அவன் எவ்வளவு குற்றத்தை எவ்வளவு பாவத்தை செய்தாலும் சரி. அந்த 10 லிட்டர் பால் 5 லிட்டர் தண்ணி கலந்து ஆளுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்தோம்னு வச்சுக்கோ. அந்த பகை அப்பே நீங்க விடுமா? பால் நினைத்து விட்டு பகை நினைக்க கூடாது. அது நல்ல மூளை உள்ளவர் தான் அவரு. ஆமா. பாலை கொடுத்துடணும். ஆமா. ஏன்னு கேட்டா சிவபுராண சரித்திரத்தை நடத்துறாங்க. ஆமா. இந்த பாலை கொடுத்து நம்ம புண்ணியத்தை சேர்க்க வேண்டாம். அவருக்கு எம்பெருமா துணி இருந்து பரமக்கடவுள் துணி இருந்து என்ன ஒரு பதில் நெல்லிக்குப்பத்தில் சார்ந்த எங்களை போல பக்தர்கள் நண்பர்கள் அவருக்கு எந்த ஒரு குறை வராமல் அந்த 2 பிள்ளைக்கு சுபாஷ் ஐயா மாதாவிழா குரு சொல்லக்கூடிய அமலத்தேவன் வந்திருக்காங்க. அவங்க பாதாரந்த கமலத்தா அந்த 2000 பருவத்தை படைத்த பரமத்தின் பாதாரந்த கமலத்தா உங்களுக்கு ஆமா நாடு விளக்கமா சொன்னால் தெரியா? நான் வந்தேன் சீராளாதேவன் அது மட்டும் தான் விளக்க முடியுது. மற்ற விளக்க சொன்னால் தெரியும். என்ன சிவாண்ணா தண்ணி குடிக்கிறார் பச்சா? உலகத்துல இந்த தண்ணி ஒரு பாடுபடுதா பாடுறாடே. என்ன பாடுடா? 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து போர் போடுறாங்க. போர் போட்டு நேரா டேங்க் ஏத்துறாங்க. டேங்க்ல இருந்து பைப்புக்கு வருது. பைப்ல இருந்து கொய்யாக்கு வருது. கொய்யால இருந்து தவளைக்கு வருது. தவளைல இருந்து சொம்பு வருது. சொம்புல இருந்து வாய்க்கு வருது. வாயில இருந்து நெஞ்சுக்கு வருது. நெஞ்சில இருந்து கீழே குஞ்சி வருது. அங்கிருந்து திரும்பவும் திருப்பி மேலே பூமிக்கு போகுது. ஆமா. என் தகப்பனார் யார்? யாரு? என் தாயார் யார்? தாயார் யார் தெரியுமா உனக்கு? நான் தெரியும் ஐயா. சக்தி நெறி தவறாத உத்தமர் சிறந்தாழ்வார் இருக்காரு. ஆமா. 63 நாயன்மார்கள். ஆமா. ஏன்னு கேட்டா இந்த காத்தாகப்பட்ட சுழலி இந்த நாக்கு வரலது. நாம மேல பிடிச்சி கத்துறோம். ஆமா. ஒரு சுதி 2 சுதில உண்மைதாங்க. 5 சுதி வச்சிருக்கான பொட்டில. ஆமா. 5 சுதி வச்சு 1 சுதி வச்சிருக்கான். ஆமா. அந்த சுதிக்கு தகுந்த மாதிரி கத்தனாதான் அந்த இடைகிறவங்களுக்கு கேட்கும்.
நீங்க சத்தம் மட்டும் அங்க கேட்காது கேட்காது. என்னமோ பொம்மை மாதிரி வந்து ஆடுது. ஆமா. இந்த மாதிரி நாடகம் நடத்துறாங்க. ஆமா. அப்படி நல்ல சொற்களை விட்டுருவாங்க. ஆமா. அந்த சத்தத்தோட தான் கேட்பாங்க. வயித்து சத்தத்தையும் கேட்கணும். கேட்கணும். அது சத்தத்தையும் கேட்கணும். சத்தத்தையும் கேட்கணும். வயிற்ற சுருக்கி சூத்த பிதுக்கி கத்திங்கிறோம். ஆமா. ஏய் சரிமாடா, நீ என்ன சும்மா தார வச்சு உட்காந்துக்கிற? நான் கத்துறதுக்கு தான் தெரியும் உனக்கு. ஒரு கேட்டியாரெல்லாம் வந்து ஊடுறானா பச்சா பண்ணிடுறா போடா. அதே போல சக்தி நடி வராது. ஆமா. எங்க அப்பா இருக்காங்க பாத்தியா? ஆமா. திருதண்ட நாயனார். எங்க அம்மா ஆமா 10 மாதம் 300 நாள் சுமந்து பெற்றெடுத்த என் தாய் இருக்காங்க பார். தாய் வெங்காட்டு நங்கை. அதை விட ஆமா சிறந்தவங்க இருக்காங்கடா எங்க வீட்டுல. உண்மைதான். யாருங்க? சந்தன நங்கன்னு ஒரு ஆள் இருக்காங்க. ஆமா சந்தன நங்கை. எங்க அம்மா பெத்து போட்டதோட சரி. ஆமா. என்ன தாளாட்டி சீராட்டி வளர்த்துமே என்ன சந்தன நங்கை தான். ஆமா. எப்படியாது சந்தன நங்கை தான் தாளாட்டி சீராட்டி வளர்த்துவாங்க. அதே போல திருச்சாங்கத்தாங்குடியில இந்த தினம் ஆமா எங்க அப்பா அன்னக்குடி நட்டு ஆராய்ச்சி மணியை கட்டி ஒரு நாளைக்கு 1000 ஜங்கமீத படி அளந்து கொண்டிருக்கிறார். ஆமா. நான் பாட்டே பண்ணுமார். ஆமா. நீங்க என்ன உடம்போட்டல சிவன். ஆமா. அது எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் சரியா. ஆமா. அந்த தாயக்குள்ள தொண்டைக்கு சொல்லிட்டு மந்திரம் இல்லை. தாயை சேர்ந்த ஒரு கோவில் கிடையாது. ஓ உண்மைதாங்க. அது ஏன் தாயை சேர்ந்த கோவில் கிடையாது சொல்றாங்க தெரியுமா? ஏங்க சொல்றாங்க? இந்த 10 மாதம் 300 நாள் சுமந்து பெற்றிருக்காங்க பாரு. ஆமா. இந்த வயதான் நமக்கு ஒரு கோவில். என்கிட்ட உள்ளியே வளர்த்துறோம். ஆமா. எப்படி உள்ளியே? நான் அதுக்கு ஒரு பாட்டு பண்ணணும். அதுக்கு நேரம் ஆகும். ஆமா. உள்ளியே வளர்த்து கொண்டு வெளியே வரும். ஆமா. அப்போ ஒரு இடிக்கு அவங்க வயிறு என்ன தெரியுமா வலிக்கும். அப்பா ஐயோ அவங்களும் அப்பா அம்மா தான் கூப்பிடுறாங்க. ஆமா. ஐயோ பாழா போன இந்த புள்ள வந்து இப்படி இடிக்குதுன்னு அவங்க சொல்லி இருக்குது. ஏன்னு கேட்டா ஆமா அவங்க பெத்துட்டு அவங்களுக்கு தான் தெரியும். ஆமா பெத்தவங்க தான் தெரியும் பிள்ளையோட அருமை. அதை போல படிச்சவங்க தான் தெரியும் படிப்போட அருமை. ஆமா. என் தாயாகப்பட்டவள். ஆமா. நகைட்டு நீங்க அம்மனுக்கும். ஆமா. என் தகப்பனார் இருக்கிறார் பார். ஆமா. திருதண்ட நாயனார். யாக புதல்வன். ஆமா. நல்ல செல்வண்டா. ஆமா. நல்ல ஆற்றுள்ள குழந்தை. ஆமா. அறிவுள்ள குழந்தை. ஓ எப்படி அறிவுள்ள குழந்தையாக நான் பிறந்தேன். ஆமா. எங்க அப்பா யாரு? திருதொண்டன். எங்க அம்மா யாரு? வெங்காட்டு நங்கை. விளக்கு நல்லா புரிஞ்சு விட்டாயா? விளக்கமா புரிஞ்சு ஐயா. என் சிட்டி கொண்டாக அதுங்க. சொன்னால் தெரியா சீராளதேவன் வருகிறேன் என்றால் திருச்செங்கட்டாங்குடியில். ஆமா. இந்த கன்னியமாக என்ன வந்து ஆலோசனை ஏந்தி சீரனில் எப்போது வருவார்? ஒரு வார்த்தைக்கு மறு வார்த்தை பசங்க அங்க கூட இருக்கிறானா நல்ல அறிவானா நல்ல அறிவுள்ள குழந்தைதான் என் கூட கூடுவான். ஆனா அதை போலக்கிறவங்க கூட மாட்டான் என்கிட்ட. அதே போல இந்த கன்னியமாக இருக்காங்க அந்த புஷ்பத்தை மலராக தூவி அந்த இடத்துல அந்த பாதத்தில் நடந்து அந்த புஷ்பத்தை என் பாதமாகப்பட்டது வலி கூடாது அவங்களுக்கு. ஓ பாதமாகப்பட்டது வலி கூடாது. எங்க பாதம் தலையில பட்டா என் பாதம் வலிக்க கூடாது. ஆமா. அதாவது புஷ்பத்தை தூவி வரவேற்பார்களாம். அதே போல இந்திய தினம் என் தந்தையாக பட்டவன். ஆமா. என் தாயாக பட்டவள் என்ன தெரியவில்லை. ஆமா. நானும் இன்னொன்று புரியவில்லை. ஆமா. அந்த விருத்தை விளையாடி கொண்டிருந்தேன். ஆமா. என்ன வரும்படி கட்டளை நான் வந்திருப்பதாக ஆமா அறிக்கை செய்தோம். அதுக்கு முன்பதாக சுபா ஜெயா வேலையா அங்க பாரு வா இங்க ஓகே சுபா ஜெயா
ஓ அப்பா அண்ணே சீனாலயவா என் தந்தைய கடனா உன் பாலார இந்த கண்ணலுக்கு ஆற்றுள்ள குழந்தையாகவும் அறிவுள்ள ஒரு குழந்தையாகவும் இந்த சிறானதவன் கோடிபடி அண்ணே சீனாலா கைலநாத கருணையால வந்து அப்பா அந்த சிவன் அருளால் ஆ, நீ அவதரித்த பாலா ஆ, அந்த சிவபெருமா அருள்பெற்று என்றென்றைக்கும் சித்தரசனாய் உயர்ந்து ஆகட்டும் அப்பா. அப்பா எப்படி அம்மா இல்ல அம்மாவா ஆ. நீ இல்லத்தில் இருக்கான்ற இதோ பார்க்கிறேன். ஓ, அம்மா அம்மா கண்ணே அப்பா ஏமா அண்ணே உன்னை விட நான் ஒண்ணும் பெருசா இல்லை அதான்டா. ரத்தநாட்டிலிருந்து என்ன தூக்கிறியம்மா கண்ணே அந்த தெய்வ சக்தி இருக்குமா அவன்கிட்ட சரி அம்மா கண்ணே அம்மா சொல்லுங்க அண்ணே அதான் அம்மா. என்ன ஆச்சு சொல்லு ஓ, இந்த பாக்கி யாருன்னா கிட்டுமா யாருக்குமே கட்டாதுங்க. ஏய் யாரு இடுப்பு மேல உட்காந்து பாத்தியா? மாடா என் கண்மணியே ஆமா, வந்து ஒரு முத்தம் தாரா என் துறையே துறைய. வாடா கண்மணி வாடா ஆமா. கற்கண்ட வாடா துறையா வாடா ஆமா. உங்க அம்மால கூப்பிட்டா அப்படியே கூடுவாங்க எங்க அம்மா கூட அப்படியே தாண்ட கொடுத்த பையா, என்னோட கண்ணனு பிறந்த பையா அப்படின்னு தான் கூடுவாங்க எங்க அம்மா. ஓ, அம்மா கண்ணே நீ நில்லுமா அப்பா நில்லுமா
அண்ணே சிறாயவா உன்னாலே தவங்கள் செய்து உன்னாலே தவங்கள் செய்து முன்னூறு நாள் சுமந்து உன்னாலே தவங்கள் செய்து எதை முன்னூறு நாள் சுமந்து அம்மா முன்னாலே என தவங்கள் செய்து முன்னூறு நாள் சுமந்து அதை முன்னாலே தவங்கள் செய்து முன்னூறு நாள் சுமந்து கண்ணனை எடுத்த அன்னையே பாதம் போட்டு என்னையே இங்கெடுத்த அன்னையே உன்பாதம் போற்றி அம்மா அன்னையே என்னை இங்கெடுத்த அன்னையே உன் பாதம் போட்டு அன்னையே என்னை இங்கெடுத்த அன்னையே உன்பாதம் போற்றி நல்ல மலர் விருப்பம் கொண்டு அம்மா நல்ல மலர் விருப்பம் கொண்டு அன்னையே மனமோ அன்னையே அம்மா என் அன்னைய சரணா எவ்வளவுமா தவங்க இருந்து பேசுங்க ஒரு சார்ந்த உங்களுக்கு ஒரு நமஸ்காரம் அம்மா என்ன தெரிவித்தாய் இந்த அருவல்ல பிள்ளை ஆற்றவில்லை எவ்வளவு கோடி கோடி இருக்கின்றாய் கண்ணே சொல்லுங்கம்மா எப்படி பெற்றா தெரியுமா அம்மா இன்னொரு முத்து விடுமா கண்ணே உன்னை நான் எப்படி பெற்றேன் தெரியுமா ஆடா புத்தி நான் முந்தி தவாக இருந்தேன் சொல்லுங்கம்மா உன்னை நான் முன்னூறு நாள் சுமந்து புத்தி தவம் இருந்தேன் உன்னை முன்னூறு நாள் சுமந்து கையே சிரா என் சொந்தி வயதிரைய என் சொந்தி வயதிரைய இரு துணை நடி கையிடோ அம்மா அடங்கல் பகராய் உன்னை அடங்கந்தி பகராய் உன்னை ஆராட்டி சீராட்டி உன்னை ஆராட்டி சீராட்டி அன்புடனே உடை வளர்ந்தே அழகுள்ள எந்துரைய அட கருவாடே அம்மா அட கருவாடைந்து 18 திங்க அடையில் வந்து குத்தி குழந்தைய அடையில் வந்து குத்தி குழந்தைய வடிவா
என்னுடைய அங்கத்திடமாகவே 10 மாதம் 300 நாள் என்று சொல்லக்கூடிய 300 நாள் இருந்து இந்த பூமியிலே குபா குபா என்று சத்தத்துடன் பிறந்தவுடன் உன்னை எடுத்து பன்னீரால் கழுவி பட்டால் துவட்டி மல்லிகை முல்லை என்று சொல்லக்கூடிய கோகு மந்தாளை வைத்து உன்னை என்ன செய்ய தெரியுமா? சொல்லக்கூடிய அறுவடங்கா என்று சொல்லக்கூடிய நகரி கட்டி உன் அழகு பார்த்தேன் கண்ணே சிறாளா சொல்லுங்க வாழ்வாய் மகனே. இந்த ஐயன் கிருபையால் இந்த சிவன் கிருபையால் சிவனுடன் சிவன் கிருபையால் என் தொட்டு சுகமாக வாழ்ந்திருப்பை கண்டே அப்பா கண்டே சிறாளா வீதியில் நான் தவறு விளையாட நேரத்தில் அப்பா அது காரணம் என்ன? வந்திருக்காங்க பத்தியா? எங்களுக்கு முன்பதாக தேவிக்க காரணம் என்னோட தெரியும். எதனால எடுத்த? அப்ப என்ன தெரிவிக்கின்ற? ஆமாப்பா. என்ன சிறலா? அப்பா அட உன்னன யாழத்த தேதி. உனக்கு இந்த திருச்சாங்காடுகளில் அன்னச்சூத்திரம் கட்டி ஆராய்ச்சி மணி கட்டி ஒரு நாளைக்கு 1000 அடியாருக்கு சிவன் அடியாருக்கு அன்னமளித்து 1000 படங்களுக்கு அன்னமளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது எதனால? எங்களுக்கு 60 வயது காலமாக குழந்தை இல்லாத காரணத்தினால் மனநொந்து மனவாரி அந்த சிவபெருமான கோரி தவம் செய்து ஒன்று பெற்று எடுத்தோம். கோரிய பிறகு அவர் வரம் கொடுத்தார். உனக்கு 5 வயதாகிவிட்டது. அந்த கல்வி சாலை முனையான
என்ன சிறலா? உன்னை இன்றோடு 5 வயது ஆனவரை கல்விக்காக சேர்க்க வேண்டும். பல கல்வி கட்ட வேண்டும். என்ன சிறலா? இதெல்லாம் நீயும் கற்று அப்படி உலகத்தில் யாரும் கற்று வராமல் ஒரு விதைகளும் அப்பா என்ன சிறலா? என் பேர் கீர்த்திகள் அப்பா நீ பெருமையாவ அந்த சிவனுடைய அருள் பெற்றனால நீ பெருமையா வாழ வேண்டும், வளர வேண்டும், நல்ல கல்வியை கற்ற வேண்டும். 4 வேதம், 6 சாஸ்திரம், 18 புராணம், 64 கல்வி வேணும். அனைத்து வித்திகளும் கல்வியை கற்ற வேண்டும் என்று ஆகமப்பா சந்தோஷம். உன் வார்த்தை எவ்வளோ நான் சித்தமத்தை ஏற்றுக்கொண்டு அவ்வாறே நடக்கின்றேன் அப்பா. அப்படி இன்று தினத்தில் குருதேவரை அழிக்கின்றேன். அதுக்கு முன்பதாக சிவாஜியம் தென்கல்வி சேர்ந்த பாபு என்பவர் எப்படியாகிய சீராளதேவன் 5 வயது 6 காலத்தால் கல்விச்சாலை சேர்க்க வேண்டும் என்பதற்காக திருதொண்ட நாயனார் கல்விச்சாலையில் செய்யக்கூடிய குருவை அழைக்க இந்த குரு தர்பார் அன்னவாசல்